ஹாய் கைஸ், நம்ம சேனலோட பேர் யுவரக்ஷன். நான் உங்க யுவராஜ். நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடை இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்றது அப்படின்றதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ அதையுமே தாண்டி அடுத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து திருடி சாப்பிட்ற காலம் போய் ஒரு ஸ்டெப்பு மேலே இன்னொருத்தவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்கள அடித்து அவங்க கிட்ட இருந்து சாப்பாடை பிடுங்கி சாப்பிட்ற காலம் இப்போ பாகிஸ்தானில் வந்துடுச்சு. பாகிஸ்தானில் ஒரு வேளை சாப்பாடு, அதாவது ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 7 பேருக்கும் சேர்த்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையா இப்போ பாகிஸ்தானில் இருந்துகிட்டு வருது. என்னதான் நடந்தது, ஏன் இந்த அளவுக்கு ஒரு பஞ்சம் அந்த நாட்டை ஏன் அடைஞ்சுது அப்படின்றத பார்த்தோம்னா, 2022 பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளட் ஒன்று வந்திருக்கு. இது வரைக்கும் பார்க்காத ஃப்ளட்டு. அந்த ஃப்ளட்டில் இதோட ஒரு 5 வருஷத்துக்கு பாகிஸ்தானால எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு எல்லா விதத்துலையுமே அந்த ஃப்ளட் அழிச்சிருச்சு. அக்ரிகல்ச்சர் சைடு, இண்டஸ்ட்ரியல் சைடு, ப்ரொடக்ஷனு, மேனுஃபேக்சரிங்னு இப்படி ஒரு நாடு வளரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே தடைப்பட்டு போச்சு. சரி, பாகிஸ்தானும் இதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பட் அவங்களால அதுலேருந்து வரவே முடியல. ஸோ ஃபைனலாக 2022 கடைசி மாசத்துல அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தானோட ரேட்டு 2% குறைச்சிட்டாங்களாம். அதாவது ஜிடிபியை 2% இறக்கிட்டாங்க. ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அப்படின்னா உள்நாட்டு பொருட்கள். உள்நாடு அந்த கண்ட்ரி உள்ள தயாரிக்கிற பொருட்களோட குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ரொம்ப கம்மியானதுனால அமெரிக்கா என்ன பண்ணிடுச்சு, உங்க கண்ட்ரிக்கு நாங்கள் இவ்வளவுதான் தருவோம் அப்படின்ற மாதிரி டாலர் ரேட்ல இருந்து எல்லாத்தையுமே பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ளட் வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்கன் டாலர் பாகிஸ்தான்ல 176 ரூபாயா இருந்திருக்கு. இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறமா அவங்க அவங்களோட டாலர் ரேட்டை ஏற்றிட்டாங்க, 256 கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 52 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதனால 28% எக்கனாமிக்ல பாகிஸ்தான் ரொம்பவே அடி வாங்கிடுச்சு. இந்த நிலைமையில இருந்து வெளியில வரலாம் அப்படின்னா அவங்களால சுத்தமா வரவே முடியல. அதையும் மீறி அந்த கண்ட்ரி பீப்புள் இருக்கிறதெல்லாம் வச்சு இந்த ஃப்ளட் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொருட்களை வச்சு அவங்க அவங்களோட டெய்லி லைஃப்பை தள்ளிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல அதுவுமே காலி ஆயிடுச்சு. இப்ப காலி ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட டெய்லி கரண்ட் லைஃபையே அவங்களால தள்ளவே முடியல. ஸோ இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரை பாதிச்சு, இன்னொருத்தரை பாதிச்சு, ஒரு ஊரை பாதிச்சு, அதுக்கு பக்கத்து ஊரை பாதிச்சு, இப்போ ஒட்டுமொத்த பாகிஸ்தானுமே இந்த ஃப்ளட்டால எக்கனாமிக் லாஸ்ல பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. இதுல என்ன ஒரு கொடுமைனா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரஷ்யால இருந்தும் உக்ரைன்ல இருந்தும் கப்பல் வழியா வீட்டு கோதுமையும் நவதானியங்களும் வந்திருக்கு. அந்த நவதானியங்களை பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஹார்பர்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு அவங்க கண்ட்ரிக்குள்ள கொண்டு வந்துட்டு இந்த அடிபட்டு இருக்கிற பஞ்சத்துல அடைஞ்சிருக்கிற அத்தனை ஏரியாவுக்கும் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு குடும்பத்துக்கு 10 கிலோ கோதுமை தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல 2 கிலோ கோதுமை தான் கொடுக்குறாங்க. ஏன் ஒரு கவர்மெண்ட்டே இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தாராளமா கொடுக்க வேண்டியது தானே யோசிச்சா, எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும் அப்படின்றதுனால அவங்க கொஞ்சமா கொடுக்குறாங்க. ஸோ அதனால மக்கள் என்ன பண்றாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இவங்க கிட்ட இருந்து அவங்க இவங்க வீட்டுல இல்லாத நேரம் உள்ள பூந்து திருடி அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த நிலைமையும் பாகிஸ்தான் கவர்மெண்டால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜ்ல கொலை பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள இருந்து திருடி எடுத்துட்டு சாப்பிடுற நிலைமை வந்துடுச்சு. ஸோ ஒரு பக்கம் கிரைம் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பஞ்சமும் அந்த நாட்டை ரொம்பவே பாதிச்சிட்டு இருக்கு. லாஸ்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இதே மாதிரி நவதானியங்களையும் கோதுமையும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட் முடிவு பண்ணி ஒரு சர்டன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இதெல்லாமே கொடுத்து நீங்க அந்த ஏரியாவுக்கு போய் பப்ளிக் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதை கொண்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அதுக்கு மேல ட்ரக்கை நிறுத்தி அதுக்கு மேல இருந்து ஒவ்வொருத்தருக்கா கீழே கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது கீழே இருந்து ஜனங்க எப்படி வாங்குறாங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டு, அதாவது இது வரைக்கும் சாப்பாடே பார்க்காதவங்க பார்த்தாங்க அப்படின்னா அடுத்தவனுக்கு கிடைக்கவே கூடாது, எனக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்ற தன்மையோட இவன் கால் மேல இன்னொருத்தன் ஏறி அவன் முதுகு மேல இன்னொருத்தன் ஏறி அப்படி புடுங்குறாங்க. இப்படி புடுங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்துல ஒருத்தரை கீழே போட்டு மெரிச்சு தான் நம்ம மேல நின்றுகிட்டு இருக்கோன்றது கூட அந்த மக்களுக்கு தெரியாம கடைசியில அந்த கீழே இருந்த நபர் இறந்தே போயிட்டாரு. இதை பார்த்து கவர்மெண்ட் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் இவங்களுக்கு நம்ம ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னா வித் கன்னோட தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி கன்னோட போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மக்கள் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு உணவு சரியான முறையில போய் எல்லாருக்கும் சேர்றதுக்கு தடையா இருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் நபரை மட்டும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சுட்டு தள்ளிடுங்க அப்படின்னு அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூல்ஸை போட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் ஒரு 7-8 பேர் வரைக்கும் இது வரைக்கும் செத்துருக்காங்க.
ஒரு சாப்பாட்டுக்காக உயிரையே விடுறது அப்படின்றது ரொம்பவே கேட்க கஷ்டமாவும் கொடுமையாவும் இருக்கு. இந்த நிலைமை சீக்கிரமா பாகிஸ்தான்ல இருந்து போகணும். இந்த நிலைமையை எப்படியாவது ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்துடணும்னு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது ஒரு கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்றது அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. இப்போ ஒரு கண்ட்ரி ஏதாவது ஒரு பாதிக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையால பாதிக்குது அப்படின்னா அவங்க வந்து முன் வந்து அந்த கண்ட்ரிக்கு உதவி பண்ணுவாங்க. அதுவுமே லோன் பேஸ்ல தான் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரி டெவலப் ஆகி மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து வாங்கின கடனை திருப்பி கொடுத்துடணும். இந்த ஒரு நிபந்தனை அடிப்படையில தான் அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து முன் வந்து எந்த ஒரு கண்ட்ரிக்குமே உதவி பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரமா அவங்களுக்கு இந்த IMFல இருந்து ஃபண்ட் போய் சேர்ந்தது அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியா மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய டிராபேக்னா 38% ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வந்து இல்லாம போயிடுச்சு. ஏன்னா யாராலையும் வேலை கொடுக்க முடியல. சாப்பிடுறதுக்கு சாப்பாடே இல்லை. அப்படி இருக்கும்போது வேலை கொடுத்து அவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? எல்லா விதத்திலையுமே பாகிஸ்தான்ல விலைவாசி ஏறி போச்சு. ஒரே 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கணும்னா கூட 250 ரூபாய் செலவு பண்ணணுமா. 1 கிலோ சிக்கன் வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சோம் அப்படின்னா 650 ரூபாய். இப்ப நம்ம நாட்டுலலாம் 1 கிலோ சிக்கன் வந்து 150 ரூபாய்க்கு கிடைக்குது. பாகிஸ்தான்ல 1 kg சிக்கன் வந்து 650 ருபீஸ்க்கு சேல் பண்றாங்க. அதையும் மக்கள் வந்து வாங்கி சாப்பிடுறாங்க. நல்ல ரிச் பிக் ஷாட்ஸா இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட முடியுது. இந்த மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸால கூட பாகிஸ்தான்ல இருக்கிற எக்கனாமிக் லெவல ஃபேஸ் பண்ண முடியலையா, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள். இதை விட ஒரு பெரிய கொடுமை, சிலிண்டர், ஒரு கேஸ் சிலிண்டரை வாங்கணும்னா 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஆகணுமா. அந்த அயன் கண்டெய்னருக்குள்ள கேஸை ஃபில் பண்ணி கேஸை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு ஆளு 10,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அங்க மக்கள்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து எங்களுக்கு பிளாஸ்டிக் பேக்ல ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பிளாஸ்டிக் பேக்ல ஃபில் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வராங்களாம். அது வந்து எந்த நேரத்திலையும் வெடிக்கும். எப்படி வந்து இப்படி ஒரு அபாயகரமான நிலைமையில பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் மக்களை அப்படியே விட்டு வச்சிருக்காங்கன்றது ஒண்ணுமே புரியல. அது இழுத்துட்டு வரும்போது அது வெடிச்சதுன்னா சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரைக்குமே பிளாஸ்ட் ஆயிடும். அதை கொண்டு வர மக்களும் உயிரிழந்துருவாங்க. எப்படி வந்து கவர்மெண்ட் தெரிஞ்சே தான் மக்களை ரிஸ்க்ல விட்டுருக்காங்கன்றது ஒண்ணுமே புரியல. பாகிஸ்தான் நாட்டோட பிரைம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிற எல்லா ஹையர் அபிஷியல்ஸும் உட்காந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கை போட்டு 8:30 மணிக்கு மேல நம்ம நாட்டுல எந்த ஒரு கடையுமே திறந்திருக்க கூடாது, எல்லாருமே ஷட் டவுன் பண்ணிடணும். மால்ஸ், தியேட்டர்ஸ் இது எதுவுமே இனிமே நைட் 8:30 மணிக்கு மேல திறந்திருக்க கூடாது. நம்ம இதுல இருந்து ஆரம்பிப்போம். கரண்ட்டை வந்து சேவ் பண்றாங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கரண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு, எப்படியாவது ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு பாகிஸ்தானை கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு IMF கிட்ட இன்னொரு ஒரு பெட்டிஷன் வச்சிருக்காராம். நீங்க எங்க கண்ட்ரிக்கு ஒண்ணு ஃபண்ட் கொடுங்க, இல்லைன்னா எங்க நாட்டு மேல லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காராம். IMF வந்து இதை பத்தி கண்டிப்பா யோசிச்சு நாங்க சீக்கிரமா ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் IMF கிட்ட மட்டும் அவங்களோட குறைய சொல்லி அவங்க வந்து ஹெல்ப் கேட்கல. அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் கிட்டயுமே, நட்பு நாடுகள் எல்லா ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் கிட்டமே அவங்க வந்து ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி எப்படியாவது எங்க நாட்டை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்கிறாரு. ஓகே, நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்க சைனால ஒரு பக்கம் கொரோனா புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தான்ல ஏற்கனவே வந்த ஃப்ளட்டால இப்ப வந்து மக்களோட நிலைமெல்லாம் ரொம்பவே நில குலைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலைமை வருது அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட கருத்தை கமெண்ட்ல போடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே எனக்கு சைட்ல இருக்க பெல்லையும் கிளிக் பண்றேங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து டக்குன்னு சேரும். தேங்க்யூ.